தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அனைவருக்கும் வணக்கம். இனி தமிழகத்தினுடைய எதிர்காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இனி தமிழகத்தினுடைய எதிர்காலம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கின்ற நிலை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே மகத்தான மக்கள் தீர்ப்பு வர இருப்பதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு என்ஜின் இல்லாத கார் தான் அதிமுக, பாஜக என்ற லாரி என்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்து கொண்டு போக பார்க்கிறது. இதை காப்பாற்ற வேண்டும் என்று அதிமுகவை பற்றி திருவண்ணாமலையிலே ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற திமுக இளைஞரணி வடக்கு மண்டல மாநாட்டிலே தலைமை வகித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் கேள்விக்குறி ஆகிவிடுமோ என்கிற காரணத்தினாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் உறுதியான வெற்றி கூட்டணியால் திமுகவினுடைய வெற்றி இன்றைக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. இதற்கு கலங்கி போய் கண் கலங்காமல் அவர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே திமுகவினுடைய வெற்றி கேள்விக்குறியாகியிருப்பதனாலே பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பற்றி அவர் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதுதான் நேற்றைய அவருடைய விமர்சனத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால் வாரிசு அரசினுடைய அடையாளமாக உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு தடையாக இருப்பது, உதயநிதி ஸ்டாலினுடைய வாரிசு அரசியலுக்கு தடையாக இருப்பது தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற ஜனநாயகத்தின் அடையாளம்தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இமய முதல் குமரி வரை ஜனநாயகம் மலர வேண்டும், வாரிசு அரசியல் ஒழித்து கட்டப்பட வேண்டும், சர்வாதிகாரத்துக்கு முடிவுரை எழுத வேண்டும், குடும்ப ஆதிக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தோடு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்து இன்றைக்கு குமரி முதல் இமயம் வரை அதை சாதித்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட்டணி என்பதிலே கொலை நடுங்கி போய் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வரம்பு மீறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி 54 ஆண்டு காலம் இந்த தாய் தமிழகத்திலே சேவையால் மக்கள் இதயங்களிலே நிறைந்திருக்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை, ஜனநாயக இயக்கத்தை, ஏழை எளிய சாமானிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய பாதுகாக்கின்ற இயக்கத்தை இன்றைக்கு பாதகம் செய்கின்ற வகையிலே வசைபாடி விமர்சனம் செய்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதோடு இன்றைக்கு வாரிசு அரசியல் இந்தியாவிலே தலைநகர் டெல்லியிலே முடிவுரை எழுத தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி சமீபத்திலே நடைபெற்ற பீகாரிலே வாரிசு அரசியலுக்கு இன்றைக்கு முடிவுரை எழுதப்பட்டிருப்பதை, மக்கள் தீர்ப்பளித்திருப்பதை கண்டு நடுங்கி போய் இருக்கிறார் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். அதோடு மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் நம்முடைய பாரத ரத்னா புரட்சி தலைவர் அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது துவங்கியது? கலைஞர் அவர்கள் திமுகவிலே வாரிசு அரசியலை புகுத்த நினைத்து தன் மகன் முத்துக்கு அவர் அதிகாரம் பூசுவதற்காக அரிதாரம் பூசுகிற போதுதான் அங்கே பிளவு ஏற்பட்டது. ஆகவே வாரிசு அரசியலுக்கு முடிவுரை எழுதத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துவக்க உரை எழுதினார் புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள். அவர் எழுதிய துவக்க உரையிலேதான் புரட்சி தலைவி இதய அம்மா அவர்கள் வெற்றி உரையாற்றினார்கள்.
புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்களும் துவக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், வளர்த்தெடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக மக்களை மீட்பதற்காக உங்கள் குடும்ப ஆதிக்கத்திலிருந்து, உங்கள் வாரிசு அரசியலிருந்து, குடும்ப அரசியலிருந்து, சர்வாதிகாரத்திலிருந்து, அடக்குமுறையில இருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றி, மக்களாட்சியை காப்பாற்றி, தமிழகத்தை காப்பாற்றி, மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் சக்தியோடு மகத்தான இயக்கமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில உயிர் கொண்டு எழுந்து வெற்றி வரலாறு படைத்து வருகிறது. ஆகவே இன்றைக்கு அவர் அந்த காரிலே சென்றார், இந்த காரிலே சென்றார் என்று கார் மீது கவனம் வைத்திருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? உங்கள் ஆட்சியில வகுப்பு அறையிலேயே மாணவிகள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. சக மாணவரை அடித்துக் கொள்கிற ஒரு காட்டுமிராண்டி தர்பாரை மாணவ சமுதாயம் பிஞ்சு குழந்தைகளுடைய மனதிலே விதைத்ததற்கு யார் காரணம்? யார் பொறுப்பு? இப்படி எங்கே செல்கிறது மாணவர் இளைய சமுதாயம் என்பதை பற்றி கொஞ்சம் கூட மனதிலே ஈரமில்லாமல், கவலைப்படாமல் இளைஞர் அணி என்ற பெயரிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரையும் வசைபாடி இன்றைக்கு நீங்கள் கலங்கி நிற்பதை கவனமாக மறைத்து விளம்பர வெளிச்சத்திலே கண்ணீரும் இல்லாமல், கதரும் இல்லாமல் ஒரு ஒப்பாரியை நீங்கள் வைத்திருப்பதை எங்களால் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் உங்கள் அரசியல் வரலாற்றிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற வரை தலைகாட்டாமல் இருந்த நீங்கள் அம்மாவின் மறைவுக்கு பிறகு அரசியலிலே அடியெடுத்து வைத்து ஏதோ அரசியலின் ஆத்திச்சூடியை எழுதியவர் போல நீங்கள் பேசி வருவது வெட்கக்கேடு, தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு. ஆகவே இன்றைய சூழ்நிலையில புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற ஒரு சாமானியர் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு, மக்களை காப்பதற்கு, குடும்ப ஆதிக்கத்திற்கு முடிவுரை எழுதுவதற்கு இன்றைக்கு வெற்றி பயணம், எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உயிரோட்டமாக வெற்றி பாதையிலே அழைத்துச் செல்வதை பொறுத்துக் கொள்ள முடியாத நீங்கள் எத்தனை கோடி விமர்சனங்கள் வைத்தாலும் அதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் எதிர்கொள்வார்கள். தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளுவார்கள். அதோடு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடியாரை முதலமைச்சர் அணியிலே அமர்த்துவார்கள். உங்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட தருவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அரசியல் நாகரிகமற்ற வகையிலே அவர் வைக்கின்ற விமர்சனங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே 7 முனை அளவும் அது சோர்வடைய செய்ய முடியாது, பின்வாங்க செய்ய முடியாது. களத்தில் நின்று இன்றைக்கு கள போராளிகளாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களுக்கு ஆதரவு தருவார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, 1000 கலைஞர் வந்தாலும், 1000 ஸ்டாலின் வந்தாலும், 1 லட்சம் உதயநிதி வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்கள் இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஏழைகள் இயக்கம், எளியவர்கள் இயக்கம், சாமானியர்கள் இயக்கம். இது மக்களோடு மக்களாக இருக்கிற இயக்கம். இது தொண்டர்களுடைய இயக்கம். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு புரட்சி தலைவி அம்மா அவருடைய அந்த உயிர் சொல்லுக்கு இலக்கணம் தருகின்ற வகையிலே தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொண்டர்களை தாயாக அரவணைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உயிருக்கு மேலாக வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளித்துக் கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக பாடம் புகட்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.